இது மட்டும் தான் காரணமா அப்படின்னு கேட்டனா, இல்ல. இது இல்லாம இன்னொரு முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. விஜய் மேல இருக்க வருமான வரித்துறை வழக்கு. அந்த வழக்குல 2015ல புலி படம் நடிச்சிருந்தாரு. அந்த படத்துல அவருக்கு வந்து ரூ. 15,00,00,000 சம்பளம் நேரடியா குடுக்கப்பட்டுச்சு. 4,93,00,000 பணம் வந்து பணமா குடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த பணத்த வந்து அவர் வந்து கணக்குல காட்டவே இல்ல. அதுக்கான வரிய வந்து அவர் செலுத்தவே இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு அ வருமான வரித்துறை ஒரு குற்றச்சாட்டா முன் வச்சிருந்தது. இதற்காக அவருக்கு வந்து ரூ. 1,50,00,000 ஃபைன் போட்டிருந்தாங்க. இந்த ஃபைன எதிர்த்து உயர்நீதிமன்றத்துல விஜய் வழக்கு தாக்கல் செஞ்சிருந்தாரு. அந்த வழக்கோட விசாரணையில வருமான வரித்துறை என்ன சொல்லியிருந்தது அப்படின்னா, தயாரிப்பாளர்ட்ட இருந்து புலி படத்தோட தயாரிப்பாளர்ட்ட இருந்து ரூ. 15,00,00,000 அவரும் வாங்கியிருந்தாரு. அதுக்கான வரி கட்டிட்டாரு. ஆனா, அ காசா வாங்கியிருந்த ரூபாய அவர் வந்து கணக்குல காட்டவே இல்ல. இதனால தான் நாங்க வந்து அவருக்கு ரூ. 1,50,00,000 நாங்க வந்து அபராதம் விதிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு வருமான வரித்துறை ஒரு வாதத்த முன் வச்சதா தெரியுது. இப்படி வருமான வரித்துறையோட வழக்கு இப்ப பெண்டிங்ல இருக்கிறதுனால, இது எல்லாத்தையும் கைக்குள்ள வச்சுக்கிட்டு தான் அமித்ஷா தன்னுடைய காய்கள நகர்த்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்திகள்லாம் சொல்றாங்க. என்னன்னா, இப்ப சிபிஐ விசாரணை ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. அடுத்து வருமான வரித்துறை வழக்கு ஒரு சைடு போயிட்டு இருக்கு.